நம்ம எப்போவுமே வந்து சம்மர் டைம்லைங்க இந்த மாதிரி வடகம் போட்டு வைக்கிறதெல்லாம் போட்டு நம்ம வச்சிட்டோமா வருஷம் பூரா நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு அப்பளம் தாங்க போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு 2 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. கொலைய வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டிப்பதமாக வேக வச்சுக்கணும். அப்படி வேக வச்ச கிழங்கை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று விட்டிங்கன்னா அப்படியே பந்து மாதிரி வந்துருங்க. அந்த கிழங்குல வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் சீரகம், உப்பு, எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கிட்டுங்க. இது வந்து நல்லா உருண்டை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோமாக்கா நல்லா உருண்டை வருங்க. அதை நம்ம மைதா மாவில் தொட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டணும். நல்லாவே உருண்டு வருங்க. அப்படியே சின்ன சின்ன பீஸாகவே உருட்டிக்கலாம். நான் தான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே உருட்டி ஒரு தாம்பாளத்தில் போட்டு எடுத்து கொண்டு போய் வெயிலில் காய வச்சுருங்க. 1 நாள் 2 நாள் அதிகபட்சம் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 நாளில் சுக்காட்டம் காஞ்சி போயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெயை வந்து ரொம்ப அதிகமாக காய்ச்சிடக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுக்கிட்டு அதில் நம்ம அப்பளத்தை போட்டு பொரிச்சோமாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் இந்த சம்மருக்கு செஞ்சு பாருங்கள்.